अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुअ्मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। वनशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु वनशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इक़रा बिस्मि रब्बिकल्लज़ी ख़लक़ ख़लक़ल इंसान मिन अलक़। इक़रा व रब्बुकल अकरम अल्लज़ी अल्लम बिल क़लम। व क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम मा ऊदियन नबिय्यु क़त्तु मिस्ल मा ऊदीतु। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सद्दक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अबसारि व लियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम। अस्सलातु वस्सलामु अलैका या रसूल अल्लाह। अस्सलातु वस्सलामु अलैका या हबीब अल्लाह। अस्सलातु वस्सलामु अलैका या रहमतल लिल आलमीन। वस्सलातु वस्सलामु अलैका या शफ़ीअल मुज़निबीन। இந்த முபாரக்கான மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால் வல்ல நாயன் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. இந்த சபைக்கு வர முடியாமல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த நல்லுள்ளங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால் இன்னும் திருமணம் முடியாத அந்த குமர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி தருவானாக. அந்த பெண்களுக்கு நல்ல சந்ததிகளை அல்லாஹ் வழங்குவானாக. மேலும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்கிற நசீபையும் வழங்குவானாக. இந்த முபாரக்கான மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால் யாரெல்லாம் திருமணம் முடிந்து பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லது காலம் தள்ளி போகிறதோ வல்ல நாயன் அவர்களுக்கு சாலிஹான பிள்ளைகளை நசீபாக்குவானாக. குறிப்பாக இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்மையான பிரியமுள்ள மூமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நேரிலும் கண்டுகளிக்கக்கூடிய அந்த நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய திருமணத்தை பற்றி மற்றும் மனைவிமார்களை பற்றி சில செய்திகளை சொல்லி வைத்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதில் முதல் நிக்கா செஞ்சாங்க. 25 வயதிற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட முக்கியமான நிகழ்வுகள் நடக்க தொடங்கியது.
ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவோடு கூடிய திருமணம், அது ரம்யமான வாழ்க்கை, சங்கடமில்லாத வாழ்க்கை. காலங்கள் உருண்டோடுகிறது. குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 35வது வயதிலே சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 35. அந்த நேரத்தில் மக்காவில் ஒரு முக்கியமான பணி நடக்கிறது. காபாவை புதுமையாக கட்டுகிறார்கள். ஏற்கனவே கட்டப்பட்ட காபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 35வது வயதிலே காபா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. காபா பலமுறை புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த முறை காபா புதுப்பிக்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. இதில் பல முக்கியமான விசேஷங்கள் நடந்திருக்கிறது. காபாவை கட்டுகிற போது அந்த அரபுகள் தங்களுடைய சொந்த செலவில் காபாவை கட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அரபுகள் முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் கூட காபாவின் மீது அவர்கள் அதிக மரியாதை கொண்டிருந்தார்கள். காபத்துல்லாவின் மீது சத்தியம் செய்து சொன்னால் அவர்கள் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வார்கள், செயல்படுத்துவார்கள். அந்த அளவிற்கு காபாவின் மீது அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அதனால் காபாவை கட்டக்கூடிய விஷயத்தில் குலம் கோத்திரம் பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் இறங்கினார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக காபாவை கட்டி கொண்டிருக்கும் போது இந்த ஹஜருல் அஸ்வது இருக்கிற இடம் வந்தது. ஹஜருல் அஸ்வது கல்லை வைக்கணும், யார் வைக்கிறது என்கிற ஒரு சர்ச்சை. உடனே நான் வைப்பேன், நான் தான் அந்த குலம், நான் வைப்பேன், நான் தான் இந்த உயர்ந்த குலம் என்று அவர்களுக்குள் சர்ச்சை வர வாக்குவாதம் கைகலப்பாக மாறி சண்டையாகவே மாறிவிட்டது. அரபுகள் சில விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸானவங்க. அதில் சண்டை போகிறதுனா அவர்களை அடித்து கொள்ள ஆள் இல்லை. நீங்கள் கேட்டிருக்கலாம், அத்தா அவர் காலத்தில் வாழ்ந்த ஒருத்தரோடு சண்டை போட்டுக்கிட்டார். உடனே மௌத்தா பொம்பை பையனை கூப்பிடுவாரங்க, வா, அதோ அந்த வீட்டுக்காரன் இருக்கானே அவன் என்கிட்ட சண்டை போட்டான், அதனால் அவன் மௌத்தா போயிட்டான், நீ என்ன செய்ய, அவன் பையனை விடாத, அதே மாதிரி நீ கடைசி வரைக்கும் மௌத்தா வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இரு. அவன் மௌத்தா போகும்போது அவன் பையனை கூப்பிடுவான், எங்கள் அத்தாவும் அவங்க அத்தாவும் சண்டை போட்டாங்க, நானும் அவனும் சண்டை போட்டோம், நீயும் அவன் பையனும் சண்டை போடணும், ஒரு காலும் சேர்ந்துடக்கூடாது என்று தலைமுறை தலைமுறையாக சண்டை போடுகிற ஒரு வழக்கத்திற்கு சொந்தக்காரர்கள். இது குறை சொல்லலை, அவர்களுடைய பழக்கம் அப்படி. அப்போது இந்த சண்டை எவ்வளோ நாள் நீடிச்சுதுங்க? 4 நாள் நீடிச்சுது. எதுக்குங்க? காபாவில் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை யார் எடுத்து வைப்பது என்று 4 நாள் சண்டை நீடித்தது. இப்போ எல்லா நாட்கள்லையும் ஒரு நல்லவர்கள் இருப்பதை போல அபு உமையத் இப்னு முகீரா அப்படிங்கிற ஒரு பெரியவர் சொன்னார், எப்பா உங்களுக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன செய்தி, ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? அதனால் இப்படி ஒரு முடிவுக்கு வாங்க, நாளை காலையில் யார் பள்ளிவாசலுக்கு காபாவிற்கு முதலில் வருகிறார்களோ அவர் தான் இந்த கல் எடுத்து வைக்கணும், சரியா? இது நல்ல ஆலோசனையாக இருக்கிறது, இதையே செயல்படுத்துவோம். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கு முதன்மையாக வருகிறார்கள். யார் முதல்ல வர்றாங்க என்று இவர்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் வருகிறார்கள். இந்த வரலாறில் ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்கணும். இங்கே சண்டையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சண்டைக்கு சமாதானமாக யார் உள்ளே வருகிறாரோ அவர் என்று முடிவுக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கொண்டு வருகிறான். இங்கே சண்டையை உருவாக்குகிறான். எதிர் திசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மையாக பள்ளிக்கு வருகிறார்கள். வந்தவுடனே என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஹாதல் அமீனு ரலீனா பிஹி, நம்பிக்கைக்குரிய இவரே வந்துட்டாருங்க, இவர் எடுத்து வைத்தால், இவர் ஹஜருல் அஸ்வதை எடுத்து வைத்தால் நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக புரிந்து கொள்கிறோம், எங்களுக்குள்ள எந்த பாரபட்சமும் இல்லை, கருத்து வேறுபாடும் இல்லை. சொல்வது யார்? மக்கத்து முஷ்ரிக்குகள். யாரை பார்த்து? இன்ஷா அல்லாஹ் நபியாக வரப்போகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர் கல்லை எடுத்து வைத்தால் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாதுங்க, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. என்ன செய்தி? எல்லாம் சொல்றாங்க. கல் எடுத்து வைக்கிறதுல 4 நாளாக சண்டை, யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க எடுத்து வைக்கணும். இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்பட்டார்கள். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து
ஒரு வாலிபரை தேர்ந்தெடுத்து, தம்பி நீ தான்ப்பா இங்கே தலப்பா கட்டணும், நீ தான் மகுடம் சூட்டணும் என்று சொன்னால் அந்த வாலிபருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஊரு கூடி மரியாதை தருகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்து மக்கள் எல்லோரையும் தன்னுடைய ரஹ்மத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரவணைத்து செல்லுகிற உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர்கள். எந்த நேரத்திலுமே நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நியாமத்து கிடைக்குது, அவர்கள் தனியாக அனுபவிச்சாங்க. வரலாறுல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. பெருமானாருக்கு ஒரு நியாமத்து கிடைக்கிறது, மற்றவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நபி அவர்கள் தனியாக அனுபவித்தார்கள், பார்க்க முடியாது. நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி, மேராஜிற்கு போகிற போது அல்லாஹுவை சந்திக்கிற போது அல்லாஹ் சலாம் சொன்னான். பெரிய நியாமத்து எதுன்னு சொன்னா குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹுவை சந்திப்பது. ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் கிடைக்கக்கூடிய அந்த லிகா, சந்திப்பது, அது இருப்பதிலேயே உயர்ந்த சந்தோஷம். அல்லாஹ் அப்படிப்பட்ட லிகாவை நம் எல்லோருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. சொல்வது யார்? அல்லாஹ். சொல்லப்படுகிற இடம் ஆகிரத். உடனே நபி அவர்கள் உச்சி குளிர்ந்தரல, யா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கன், எனக்கு மட்டும் உன்னுடைய சலாத்தை தர்றையே, என்னுடைய உம்மத்தெல்லாம் இருக்கிறது, யா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைனா என்று சொன்னார்கள். உன்னுடைய சலாம் எனக்கு மட்டும் ஆகாது, உன்னுடைய சலாம் எனக்கு மட்டும் போதாது இறைவா, என்னுடைய உம்மத்திற்கும் வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வோடு நெருங்கி இருக்கிற தருணத்தை விட ஒரு மூமினுக்கு உச்சி குளிர்ந்து விடுகிற சந்தோஷம் வரக்கூடிய தருணம் எதுவுமே இல்லைங்க. அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை மறக்காம, யா அல்லாஹ் எனக்கு மட்டும்னு சொல்லாதே, எங்களுக்கு என்று சொல்லி என்று நம்மையும் சேர்த்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட நபி அவங்க தானா கல்லெடுத்து வச்சிருவாங்களா? எல்லாரையும் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க என்று ஒரு போர்வையை விரித்தார்கள். அந்த போர்வையின் மீது ஒரு கல், அந்த ஹஜர் அஸ்வத் கல்லை எடுத்து வைத்தார்கள். இப்போ சொன்னாங்க, ஹஜர் அஸ்வத் கல் நடுவில் இருக்கு, நீங்க அந்த மூலையில் பிடிங்க, நீங்க அந்த மூலையில் பிடிங்க, உங்க கோத்திரமெல்லாம் இந்த மூலையில் பிடிங்க. எல்லாம் போர்வையை தொட்டுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவில் அந்த கல்லை எடுத்து வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான கரத்தினால் ஹஜர் அஸ்வதை எடுத்து வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுத்தருகிறார்கள். மூமின்களே, நன்மையான காரியம் செய்வதாக இருந்தால் எல்லோரையும் சேர்த்துக்கிறங்க. நன்மை கிடைக்கும் இருந்தா ஒரு போர்வையினுடைய இந்த துருவத்தை பிடிப்பவருக்கும் நன்மை இருக்கிறது, போர்வையினுடைய அந்த மூலையை பிடித்திருப்பவருக்கும் நன்மை இருக்கிறது, போர்வையை நடுவில் பிடித்திருப்பவருக்கும் நன்மை இருக்கிறது. அதே போல நீங்கள் ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் எல்லோரும் சேரட்டும். ஹஜர் அஸ்வத் வைப்பதிலேயே நபி அவர்கள் எல்லோரையும் இணைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பள்ளிவாசல் கட்டுகிற போது நாம் வசூல் செய்து கட்டுகிறோம். எல்லாருடைய பணமும் அதில் இருக்கணும், ஒரு பைசாவாவது இருக்கணுங்க. ஒருத்தர் சொல்லார், யாரும் பணம் தர வேண்டாம், என் சொந்த பணத்தில் பிரம்மாண்டமான பள்ளியை கட்டுகிறேன் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அவரிடத்தில் பாசத்தோடு உரிமையோடு சண்டை போட வேண்டும். பள்ளிவாசலுடைய நன்மையில் எங்களுக்கும் பங்கு வேணும், பள்ளிவாசலுடைய நன்மையில் எங்களுக்கும் பங்கு வேண்டும். நான் கபருக்கு போனா கூட பள்ளியில் தொடக்கூடியதிலிருந்து உண்டான நன்மை எனக்கும் வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சார்பாக ஒரே ₹1 கொடுக்கணும். ஒரே ₹1 நன்மையான காரியங்களில் நம்முடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒரு நன்மையான காரியம் நடக்கிறது, நம்முடைய பங்களிப்பு இல்லை என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை விட துர்பாக்கியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. பெருமானார் கற்றுத்தருகிறார்கள். ஒரு போர்வையினுடைய 4 மூலைகளையும் பிடித்து அந்த கல்லை எடுத்து வைக்கிறார்கள். வச்சுட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க, யா மாஷர குரைஸ் லா துதுகிலு ஃபி புன்யானிஹா மின் கஸ்பிக்கும் இல்லா தய்யிபா. அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுறீங்க, கட்டுகிற போது பரிசுத்தமான உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து நீங்க செலவு செய்யுங்கண்டாங்க. முக்கியமான வார்த்தை. அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுறீங்க, சும்மா அங்க வர்ற காசு இங்க வர்ற காசை உருட்டி பெரட்டி போட்டு கட்டிட வேண்டாம். நீங்கள் ஹலாலான பரிசுத்தமான காசிலிருந்து நீங்கள் இந்த காபாவை கட்டுங்கள். தவறான வழியில் வந்த பணத்தை இதில் பயன்படுத்தாதீர்கள்.
பாருங்க, இந்த வார்த்தை அங்கிருந்த மக்களை அது மாற்றிவிட்டது. உடனே வலீத் இப்னு முகிராவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், முகம்மது இப்படி சொல்லுகிறார் என்ற உடனே அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்லோரும் ஹலாலான முறையில் தங்களுடைய பணத்திலிருந்து இந்த காபாவை கட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு பகுதியாக பிரித்துக் கொள்கிறார்கள். இந்த வரலாறு ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு காபாவுக்கு பக்கத்தில் வட்டமா ஒரு பகுதி இருக்கும். காபாவினுடைய இடது பக்கத்தில் வட்டமா ஹத்தீம் என்று பெயர், அதுவும் காபா தான். காபா என்கிற அந்த சதுர கட்டடம் மாத்திரமல்லாமல் அந்த ஹத்தீம் என்கிற பகுதியும் காபா தான். ஏன் அது கட்டப்படாம காபாவோட சேர்த்தப்படாம தனியாக இருக்கிறது என்று சொன்னால், நபி அவர்கள் அன்றைக்கு சொன்னாங்க, ஹலாலான காசுல கட்டுங்க, தப்பான காசை சேர்த்துறாதீங்கன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அரபுகள்கிட்ட அன்றைக்கு அவ்வளோதான் காசு இருந்தது. இந்த ஹத்தீமை சேர்த்து கட்டக்கூடிய காசு இல்லாத காரணத்தினால், பணம் இல்லாத காரணத்தினால் அதை அப்படியே விட்டு விட்டார்கள். இல்லாவிட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பிய கட்டடம் இருக்கிறது, அது ஹத்தீமையும் சேர்த்து தான் இருந்தது. பிறகு காலச்சக்கரம் உருண்டோடியது. காபாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வாசல் வைக்க வேண்டும். இப்படி உள்ள போகணும், அப்படி வெளியே வரணும். பிறகு இந்த ஹத்தீமை சேர்த்து கட்ட வேண்டும்ங்கிற இந்த 2 ஆசை இருந்தது. ஆயிஷா அம்மாட்ட கூட சொன்னாங்க, உங்களுடைய சமூகம் என்னை எதிர்க்காது என்று இருந்தால், என்ன காபாவிலே முகம்மது கை வைக்கிறார் என்று என் மீது திரும்பாது என்று இருந்தால், காபாவுக்கு 2 வாசல் வச்சு ஹத்தீமை சேர்த்து நான் கட்டுவேன் என்று சொன்னாங்க. ஆனால் கட்டலை. நபி அவங்களுடைய பல ஆசைகளில் ஒரு ஆசை காபாவுக்கு 2 வாசல் வைக்கணும் என்பதும், ஹத்தீம் தனியாக இருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்த்த வேண்டும் என்பதும். ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 64 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்ட மாதிரியே காபாவை கட்டுனாங்க. அவசரப்படாதீங்க. ஹிஜ்ரி 64 அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டினாங்க. ஹத்தீமை சேர்த்து கொண்டார்கள். முன்னால் ஒரு வாசல், பின்வாசல், 2 வாசல் வச்சு காபா கட்டப்பட்டாச்சு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஹிஜ்ரி 74 வந்தான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொன்னாலே பல சஹாபிகளை கொன்று குவித்தவன். அப்ப அவன் வந்தான், இது என்ன 2 வாசல், ஒரு வாசல் தான் இருந்துச்சு என்று காபாவை இடித்து படைய மாதிரி அரபுகள் கட்டியதை போலவே ஒரு வாசல் ஹத்தீமை தனியாக பிரித்தான். ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஹிஜ்ரி 101 நினைக்கிறேன். அப்போ வந்தார். அவர் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்ட மாதிரி காபாவுக்கு 2 வாசல் வச்சு கட்டி ஹத்தீமை நான் சேர்க்கட்டுமா என்று ஆசைப்பட்டார்கள். இமாம் மாலிக் ரஹிமத்துல்லாஹி இடத்துல கேட்கவும் செஞ்சாங்க. இமாம் மாலிக் ரஹிமத்துல்லாஹி சொன்னாங்களாம், அதெல்லாம் செய்யாதீங்க, பேசாமல் விடுங்க. ஒவ்வொரு அரசராக வருவீங்க, ஒருத்தர் 2 கதை வைப்பார், இன்னொருத்தர் அதை எடுத்துகிட்டு 1 கதை வைப்பார், ஒருத்தர் ஹத்தீமை சேர்த்துவார், ஒருத்தர் ஹத்தீமை பிரிப்பார். இப்படி ஒவ்வொரு அரசராக நீங்கள் காபாவில் விளையாண்டுக்கிட்டு காபாவை விளையாட்டு பொருளாக ஆக்கி விடாதீர்கள் என்று சொல்லி இமாம் மாலிக் ரஹிமத்துல்லாஹி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. அன்றையிலிருந்து காபா ஹிஜ்ரி 1040 வரைக்கும் அப்படியே இருந்தது, சாதாரண கல். பிறகு துருக்கி மன்னர் முராத் பின் சுல்தான் என்கிற அரசர் சலவை கற்களால் காபாவை அற்புதமாக கட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டதை போல கட்ட முடியாட்டியும் கூட ஒரு வாசல் ஹத்தீம் தனியாக இருக்கிறது. இன்றைக்கும் அது அப்படித்தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், காபா இருக்கிறதே நம்முடைய உயிர் நாடி. அந்த காபாவை முன்னோக்கித்தான் தொடுகிறோம். காபாவிற்கு நேராகத்தான் அரிசி இருக்கிறது. காபா இருக்கிறதே, இந்த உலகத்தில் காபா இருக்கும் வரைக்கும் உலகம் இருக்கும். காபா இல்லைன்னு வைங்க, உலகம் அழியும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உலகத்தினுடைய அழிவு எங்கு இருக்கிறது? காபாவை தவாஃபு செய்வதை நிறுத்தினால் உலகம் அழியும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கும் காபாவிற்குமே தொடர்பு இருக்கிறது. உலகம் இருக்கணும்னா காபா இருந்தால் தான் உலகம் இருக்கும். காபா சுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அப்போ தான் உலகம் நிற்கும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு எடுத்து வைத்த அந்த கல் இருக்கிறதே, இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வெற்றியின் தொடக்கமாக இருக்கிறது. இன்றைக்கும் காபா வலம் வரப்பட்டு கொண்டு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு காபா என்றால் அது அல்லாஹ்வினுடைய வீடு என்றும், காபாவை முன்னோக்கி கால் நீட்டக்கூடாது என்றும், காபாவை முன்னோக்கி சிறுநீர் கடிக்கக்கூடாது,
மலம் ஜலம் கடிக்கக்கூடாது என்றெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும். ஏன் தெரியுமா? காபா என்பது நாம் தொழுவதற்கு மட்டுமல்ல, அந்த காபாவை கண்ணியப்படுத்த வேண்டும், காபாவினுடைய திசையை கண்ணியப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நடந்து கொண்டு ஒரு பள்ளியை கடந்து போகிறார்கள். ஒருத்தர் தொழுகும்போது கிபிலாவை முன்னோக்கி எச்சில் துப்புறார். நபி அவங்க கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு சொன்னாங்க, இனிமேல் அவரை தொட வைக்க வேண்டாம்னு சொல்லுங்கன்றாங்க. கிபிலாவை பார்த்து எச்சில் துப்புறாரு, தொழும் திசையை பார்த்து எச்சில் துப்புகிறாரு, இனிமேல் அவரை தொட வைக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்க ஆதைத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நீ சங்கடத்தை தந்து விட்டாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த அடிப்படை ஒழுக்கத்தை சொல்லணும். வாப்பா, கிபிலாவை பார்த்து நீ மலம் ஜலம் கடிக்காதன்னு சொல்லி கொடுக்கும். சில நேரம் தெரியாமல் கால் நீட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவ சொல்லணும், தம்பி கிபிலாவை பார்த்து கால் நீட்டாதம்மா, கொஞ்சம் காலை திருப்பி வச்சுக்க என்று சொல்ல வேண்டும். காரணம், கிபிலாவை கண்ணியப்படுத்துவது மூமின்கள் மீது கடமை. கிபிலாவை பார்த்து தொடுவது மட்டுமல்ல, கிபிலாவை கண்ணியப்படுத்துவதும் மூமின்கள் மீது கடமை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 35வது வயதில் ஹஜர் அஸ்வதை எடுத்து வைக்கும்படி மக்களால் முன்னிறுத்தப்பட்டார்கள். இப்ப நபி அவர்கள் அடுத்த கட்ட தலைமை பொறுப்புக்கு மக்களால் நிறுத்தப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காபா கட்டப்பட்டது. இன்றைக்கும் நாம் போய் பார்க்குறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்ததை போலவே இன்றைக்கும் இருக்கிறது. ஹத்தீமை சேர்த்துத்தான் தவாஃப் செய்கிறோம். ஹத்தீமுக்குள்ளே போகக்கூடாது. ஹத்தீம் அந்த வட்டத்தையும் அரை வட்டத்தையும் சேர்த்துத்தான் தவாஃப் செய்கிறோம். ஒருத்தர் ஹத்தீமுக்குள்ளே போய் தவாஃப் செஞ்சானா தவாஃபு கூடாது. ஆனால் எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு நன்மை இருக்கும் என்று மேன்மக்கள் சொல்வதை போல இன்னைக்கு காபாவுக்குள்ளே தொழுகிற வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. எப்படி சொல்லுங்க? காபாவை தான் திறக்க மாட்டாங்களே, உள்ளே போக முடியாது. ஆனால் ஹத்தீமுக்குள்ளே நின்று தொழுதா காபாவுக்குள்ளே இருந்து தொழுத நன்மை கிடைக்கும். ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், காபாவுக்குள்ளே நின்று தொடக்கூடிய நன்மை கிடைக்கும். எங்கே? ஹத்தீமிற்குள் நின்று 2 ரக்காத்து தொழுதா. அல்லாஹ் ஹஜ் உம்ராவினுடைய பெருமானாரை ஜியாரத்து செய்யக்கூடிய நசீபை நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த 35வது வயதிற்கு பிறகு நடந்த ஒரு முக்கியமான ஒரு கட்டம். பெருமானாருடைய காலத்தில் 4 முக்கியஸ்தர்கள் இருந்தாங்க. 4 முக்கியஸ்தர்கள். ஏன் அவங்களை நம்ம முக்கியஸ்தர்கள்னு சொல்றோம்னா, மக்காவில் எல்லோருமே சிலை வணக்கம் செய்பவர்களாக இல்லை. ஒரு சிலர்கள் எதையும் கும்பிடலை, சிலையையும் அவர்கள் கும்பிடவில்லை. ஒரு சிலர்கள் எந்த மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்போகிறார்களோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தார்கள். மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா என்று குர்ஆனில் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த மார்க்கத்தை, பரிசுத்தமான மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு போதித்தார்கள். அதில் ஒன்று வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படுகிற ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹுடைய சிறிய தந்தை, உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ், உஸ்மான் இப்னு ஹுவைரிஸ், ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் போன்ற 4 மனிதர்களும் மக்காவாசிகளுக்கு சொன்னாங்களாம், நீங்கள் ஏன் இந்த மாதிரி சிலை வணங்குறீங்க? நீங்கள் ஏன் சிலைகளின் பெயரால் உங்களுடைய ஆடு மாடுகளை அறுத்து புசிக்கிறீர்கள் என்று கண்டித்தார்கள், போராட்டம் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கொள்கையை எடுத்து வைக்க போறாங்களோ அந்த கொள்கைக்கு ஒரு முன்னோட்டமாக அல்லாஹ் இவர்களை அனுப்புகிறான். எங்க எடுத்த உடனே புதுசா சொன்னா அது ஒரு வித்தியாசமா இருக்குமா இல்லையா? ஆனால் ஏற்கனவே ஓரளவுக்கு எல்லாவற்றையும் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை இவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். மக்கள் அதை கேட்கிறார்கள், ஒரு சிலர் மறுக்கிறார்கள், ஒரு சிலர் இந்த 4 பேரையும் விரட்டுகிறார்கள். இதில் இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரதியல்லாஹு அன்ஹு அவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். உம்மு ஹபீபா அம்மையாரோடு அபிசீனியாவுக்கு போகிறார். அவருடைய காலத்தின் கைசேதம், அங்கே போய் கிறிஸ்துவராக மாறிவிடுகிறார். இதில் ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்கிறவர்களுக்கும் பெருமானாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாம் அதைத்தான் கவனிக்க வேண்டும். ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் இருக்கிறாரே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த ஸெய்த் இப்னு அம்ர் அவர்களும் சேர்ந்துதான் மக்காவில் உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளை மீட்டெடுப்பார்கள்.
நம்ம பல முறை கேட்டிருக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்காவாசிகள்ட்ட இருந்த பல தீய பழக்கங்களில் ரொம்ப பெரிய ஒரு தீய பழக்கம் என்னவென்று சொன்னால், பிறந்தது பெண் குழந்தைன்னு வைங்க, அப்படியே கொண்டு போய் உயிரோட குழியில் நிற்க வச்சு மண்ணை போட்டு மூடி ஏறி நின்றுட்டு வந்துடுவாங்க. மக்காவாசிகளிடத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. குர்ஆன் சொல்லுகிறது, வைதல் மௌஊதத்து சுஇலத், உயிரோடு கொல்லப்படுகிற அந்த பெண் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெறுவதற்கு இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கிறது. 35வது வயதில் நபி அவர்கள் ஸைத் இப்னு அம்ர் அவர்களோடு சேர்ந்து இந்த பணியை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைப்பார்களோ அங்கே நபியும் இந்த ஸைத் அவர்களும் போவாங்க. என்னப்பா செய்கிற, உனக்கு பிள்ளை வேண்டாமா, எங்கிட்ட கொடு, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று வாங்கி அந்த பிள்ளையை பாதுகாப்பாக வைப்பார்கள் என்று வரலாறில் வருகிறது. இன்றைக்கு நிறைய பேர் பெண்ணியம் பேசக்கூடிய பெண்களை பார்த்து பாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கொடுமைப்படுத்துதா? இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உரிமை வழங்கவில்லையா? தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெறுவதற்கு முன்னாலேயே பெண்ணினத்தின் மீது பாசம் கொண்டவர்கள், பெண்களுக்காக வேண்டி பாடுபட்டவர்கள். பெண் சமுதாயம் கொடுமை இழைக்கப்படுகிறது என்பதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள், பொங்கி எழுந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லங்க, அந்த பெண் சமுதாயம் கொடுமையிலிருந்து மீள்வதற்குண்டான வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்தில் இறங்கி செஞ்சாங்க. இன்னைக்கு ஒரு 4 பேரை கூப்பிடுங்களேன் பார்ப்போம். ஒரு பொண்ணு எத்தியமா இருக்கு, அந்த எத்தியமான பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கள் என்று கேளுங்க. இவர் அவரை பார்ப்பார், அவர் இவரை பார்ப்பார். நீங்க பாருங்க ஆஜியார், அவர் நீங்க பாருங்களேன் என்றுதான் சொல்லுவோமே தவிர நல்ல உள்ளங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை எடுத்து அவர்களை வளர்த்தார்கள் என்று வருகிறது. அதற்கான ஒரு பாதுகாப்பான இடத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த வகையில பெருமானாருடைய சமூக சேவைக்கு ஸைத் இப்னு அம்ர் என்கிற இந்த மாமனிதர் பெரிய துணையாக இருந்தார். இவருக்கு பாருங்க, ஏக இறைவனை அடைய வேண்டும் என்கிற தேட்டம். அதனால யூதர்கள்ட்டெல்லாம் போனார். ஏதாவது ஒரு நபி வர்றாருன்னு சொல்றீங்களே, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. நீ எங்கிருந்துப்பா வர்ற? மக்காலிருந்து வர்ற. மக்கால இருந்தா வர்ற, அங்கதான் நபி இருக்கிறாரு, நீ அங்கிருந்து இங்க வர்ற. சொல்றது யாருங்க? யூதர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நபி பட்டம் வழங்கப்படல. அவர்களுடைய 36, 37வது வயதில் இது நடக்கிறது. மக்காவலியா என்று வருகிறார்கள். வந்தார். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்னாலேயே இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விடுகிறார். பிற்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு யுபாஸ் யௌமல் கியாமா உம்மத்தன் வஹ்தஹு. ஸைத் இப்னு அம்ர் இருக்கிறாரே, கியாமத்து நாளில் இவர் ஒரு தனி சமுதாயமாக எழுப்பப்படுவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்குண்டான சிறப்பும் மேன்மையும் இந்த மாமனிதருக்கு இருந்ததாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 35 வயதை கடந்து 40 நெருங்கப் போகிறார்கள். 40 வயது நெருங்குவதற்கு ஒரு 6 மாதம் இருக்கிறது. 6 மாதம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவுகள் வர ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வானவர்கள் வருவதாக, வந்து செய்திகள் பேசுவதாக, தனக்கு ஏதோனும் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு வருகிறது. நபி அவர்களுக்கு ஏற்படுகிற கனவுகள் உடலாலும் உள்ளத்தாலும் அவர்களுக்கு வளர்ச்சியை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு ஆன்மீக மாற்றத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள் அது ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், யதார்த்தமாகவே நபி அவர்கள் உலகத்தினுடைய வீணான காரியங்களில் இறங்க மாட்டார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய கனவு இருக்கிறதே, நபி அவர்கள் தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வரக்கூடிய அந்த கனவுகளின் மூலமாக நபியினுடைய உள்ளம் பக்குவம் அடைந்து கொண்டே வருகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானாருக்கு வஹி வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கனவை கொடுத்தான். மா ஜாத் இல்லா க ஃபலகி சுபுஹி, அதிகாலை பொழுதை போல அந்த கனவுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக தெளிவாக வந்தது என்று சொல்லுகிறார்கள். கனவுகள் சில நேரம் தூங்கும்போது நல்லா தெரியும், எழுந்திரிச்சு பார்த்தா என்னமோ வந்தமா இருக்கும், ஆனால் தெளிவாக இருக்காது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நேரில் ஒரு விஷயத்தை பார்த்தால் எப்படி நமக்கு ஊர்ஜிதமாக நம்பிக்கையாக இருக்குமோ அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகாலை எப்படி தெளிவாக தெரிகிறதோ அதுபோல நபி அவர்களுக்கு கனவுகள் வந்தது. எத்தனை மாசங்க? 6 மாசம்.
பெருமானாருக்கு 40 வயசு ஆவதற்கு இன்னும் 6 மாதம் இருக்கிறது. நல்ல கனவுகள், நல்ல கனவுகள் வரத் தொடங்குகிறது, தெளிவான கனவுகள் வரத் தொடங்குகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த கனவுகள் தான் பெருமானாருடைய வஹியின் தொடக்கம் என்கிறார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. வஹி வருவதற்கு முன்னால் நல்ல கனவுகள் வந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கனவுகளை இஸ்லாம் ஆதரிக்கிறது. கனவுகளை அல்லாஹும் ரசூலும் அங்கீகரித்திருக்கிறார்கள். நல்ல கனவுகளுக்கு நல்ல விளக்கங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கனவுகளை பற்றி சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வகையாக சொன்னாங்க. அல் புஷ்ரா மினல்லா, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய நன்மாராயங்கள் சில நேரங்களில் கனவுகளாக வரும். ரெண்டாவது ஹதீஸு நஃப்சி, மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், அது கனவு மாதிரி வரும். மூணாவது தஹ்வீஃபு மின ஷைத்தான், ஷைத்தான் பயமுறுத்துறதுக்காக எதாவது பண்ணுவான். இதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல கனவுகள் வந்தால் ஃபல்யஹ்மதில்லா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. நல்ல விஷயங்களை கனவு கொடுத்துருக்கான். ஹஜ்ஜுக்கு போகிற மாதிரி கனவு கண்டோம், ஹஜ்ஜுக்கு போவதை போல் கனவு பார்க்கிறோம். நல்ல கனவு. எழுந்திரிச்சு 2 ரக்காத் தொழலாம். இரவு நேரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லா, முடிச்சோன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லான்னு சொல்லலாம். நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு நின்று போய் சலாம் சொல்வதை போல் பார்க்கிறோம். நல்ல கனவுகள், அல்ஹம்துலில்லா என்று சொல்லலாம். நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு பள்ளிவாசல் கட்டுற மாதிரியே இந்த மாதிரி எல்லாம் கனவை பார்த்தோம்னா, எதுவெல்லாம் நல்ல கனவுகளோ அந்த கனவுகளை நாம் பார்க்கும்போது அல்ஹம்துலில்லா என்று சொல்லலாம். தேவைப்பட்டால் அதனுடைய விளக்கங்கள் வேணுண்டா கனவை பற்றி விவரம் அறிந்தவர்களிடத்தில் அதை சொல்லி கேட்டுக்கொள்ளலாம். நல்ல கனவு, நல்ல கனவு ஒன்று இருக்குது, கெட்ட கனவு ஒன்று இருக்குது. நல்ல கனவை பார்த்தா அல்ஹம்துலில்லா சொல்லலும், அல்லாஹுக்கு 2 ரக்காத்து தொடலாம், விஷயதாரிகள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நல்ல கனவுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். சஹாபிகளுக்கு நல்ல கனவுகள் வந்திருக்கிறது. பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு தாபீன்கள் நல்ல கனவுகள் பார்த்துருக்கிறாங்க. இப்போ நல்ல கனவு என்று சொன்னால் நமக்கு அந்த கனவை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படும். கனவை பார்த்தவுடன் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி கனவுகளை பார்த்தவுடன் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கெட்ட கனவுகளை பார்த்தா பயந்து போய் எழுந்திரிச்சு உட்கார்றார், அவர் தூக்கமே போயிருச்சு. இந்த மாதிரியான கனவுகளை பார்த்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். எந்த பக்கம் படுத்திருக்கீங்களோ அந்த பக்கம் லேசாக ஒரு துப்பு துப்பிட்டு திரும்ப படுத்துக்கிறீங்கன்றாங்க. துப்பிட்டுன்னு சொன்னால் அப்படி துப்புவது போல, அங்கே யாராவது இருந்தால் வம்பா போயிடும். எந்த பக்கம் படுத்திருக்குமோ அப்போ கெட்ட கனவு வந்தால் லேசாக துப்புற மாதிரி செய்கை செஞ்சுட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்கன்றாங்க. மூணாவது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்றாங்க. தாய்மார்கள், பெரியவர்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஏதாவது பயமுறுத்துகிற மாதிரி கனவு வந்தால் எடுத்த உடனே காலையில் ஃபோன் பண்ணி இவங்களுடைய உறவுக்காரங்க யார்ட்டையா பேசுறது, நான் இன்னைக்கு ஒரு பயங்கரமான கனவு கண்டேன், சொல்லும்போதே பயங்கரமான கனவு கண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். தாய்மார்களை பாசத்தோடு சொல்லுகிறோம், அப்படி ஒரு கனவு வந்தது என்று சொன்னால் நீங்கள் யார்ட்டையுமே சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? கனவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த கனவிற்கு விளக்கம் சொல்லப்படுகிற வரை கனவு அது எந்த ஒரு விளக்கமும் சொல்லப்படாத வரை அந்த கனவு அது தேங்கி நிற்கும், அதுக்கு நடைமுறையில் வராது. கனவுக்கு யாராவது தப்பாக விளக்கம் சொல்லிட்டாங்க, சொன்ன மாதிரி நடந்துருண்டாங்க. அப்போ கெட்ட கனவை சொல்லாமல் இருந்தால் அது நடக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட ஒரு சஹாபி கேட்டார், நாயகமே கழுத்து துண்டிச்சு கழுத்து தனியாக உருண்டு ஓடுற மாதிரி கனவு கண்டேன். நபி அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இது ஷைத்தானுடைய சேட்டைகள், அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்கன்றாங்க. அப்போ நல்ல கனவுகள் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். தீய கனவுகள் வந்தால் கண்ணியத்திற்குரியவர்களே அது யாரிடத்திலேயும் சொல்லக்கூடாது. கணவனிடத்தில் கூட சொல்லக்கூடாது, கணவனிடத்தில் கூட சொல்லக்கூடாது. அந்த கனவுகளை சொல்லாமல் இருந்து விட்டால் நிச்சயமாக நாளடைவில் அந்த கனவின் மூலமாக எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால், நல்லவங்களாக இருந்தால், அவங்க நல்லதே சொல்லுவாங்கன்னு இருந்தால் அவங்ககிட்ட போய் கேட்கலாம். ஏன்னா எல்லாருமே கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும். மனிதர்களை பொறுத்து விளக்கம் மாறும். அல்லாம இப்னு சீரின் ரஹிமத்துல்லாஹ் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ரொம்ப கெட்டிக்காரங்க. ஒருத்தர் வந்து சொல்லாரு, என் வீட்டு கட்டில் கீழே நெருப்பெறிகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சொன்னாங்க, தம்பி கட்டிலுக்கு கீழே புதையில் இருக்குப்பா, போய் எடுத்துக்கண்டார். போனார், தோண்டினார், புதையில் இருந்துச்சு, எடுத்துக்கிட்டார்.
இதே மாதிரி கனவை கொஞ்ச நாள் பிறகு இன்னொருத்தர் வந்து சொல்லார், என் வீட்டு கட்டிலுக்களையும் நெருப்பு எரிஞ்சதா பார்த்தேன், வீட்டை காலி பண்ணிரு, வீடு தீப்பத்தி எரிய போதுண்டார். பிறகு அவர் அதே மாதிரி நடந்துச்சு, இப்போ வீட்டை காலி பண்ணிட்டாருன்னு வைங்க. மாணவர்கள் கேட்டாங்க, ஹஜ்ரத் அன்னைக்கு இதே கனவு தான் வந்துச்சு, ஆனால் புதையில் இருக்குண்டீங்க, இன்னைக்கு வீடு பற்றி எரியுங்கிறீங்களே, விளக்கம் என்னன்னு கேட்டாங்க. இப்னு சீரின் ரஹிமத்துல்லாஹ் சொன்னாங்க, தம்பி அன்னைக்கு அவர் கனவு பார்த்தது குளிர்காலத்தில். குளிர்காலத்தில் கட்டிலுக்கு கீழே நெருப்பு எறிகிற மாதிரி கனவு கண்டா கதகதப்பாக இருக்கும். குளிர்காலத்தில் நெருப்பு இருந்தால் எப்படிங்க இருக்கும்? கதகதப்பாக இருக்கும், தூக்கம் நல்லா வரும். அப்போ அந்த கனவின் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு ஒரு பலனை தருவதாக முடிவு செய்திருந்தான். அதனால சொன்னேன், இவன் கனவு பார்த்தது கடுமையான வெயில் காலம், கட்டிலுக்கு கீழே நெருப்பெறியுதுன்னு பார்த்தானே, இந்த காலம் கடுமையான வெயில் காலம். வெயில் காலத்தில் நெருப்பெறிதல் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனைக்கு மேல் தண்டனை. அதனால் தான் சொன்னேன் என்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மகான்மார்கள் குர்ஆன் ஹதீஸை கொண்டு விளக்கம் சொல்லுவார்கள். நல்லவங்க வந்து பாங்கு சொல்ல மாதிரி கனவு கண்டா ஹஜ்ஜுக்கு போவாங்கன்னு அர்த்தம். பாவம் செய்யக்கூடியவங்க, பெரும் பெரும் பாவங்களை வந்து ரசனையாக செய்யக்கூடியவங்க பாங்கு சொல்ல மாதிரி கனவு கண்டா போலீஸ் வரும்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே குர்ஆன்ல தான் விளக்கம் சொல்லுகிறார்கள். அப்போ எல்லா கனவுகளுக்கும் எல்லோரும் விளக்கம் சொல்லிவிட முடியாது. சில கனவுகளுக்கு சிலர் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். எனவே நல்ல கனவுகளாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, தீய கனவுகளாக இருந்தால் தயவு செய்து யாரிடத்திலேயுமே சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு நாம் சொல்லாமல் வைத்து விடுகிறோமோ அந்த அளவுக்கு அது நல்லது இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவு வந்தது. நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகள் வஹி என்பதை நாம் நம்ப வேண்டும். நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு இருக்கிறதே அது வஹி, அதனுடைய பவர் வேற. சராசரி மனிதர்களுக்கு வருகிற கனவினுடைய அந்தஸ்து வேற. உதாரணத்திற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவு பார்த்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. என்ன கனவு பார்க்குறாங்க? தன்னுடைய மகனார் பாசமா பெத்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதாக கனவு பார்க்கிறார்கள். ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை இல்லை, பல முறை. முதல் முறை யோசிச்சாங்க, இது ஏதோ ஒரு ஷைத்தானுடைய சேட்டை போல தெரியுது, பிள்ளை போய் அறுக்கிற மாதிரி கனவு பார்க்கணும்னு நினைச்சாங்க. பிறகு இப்படி ஒரு நிலை வரவும் அவர்களுக்கு புரிந்துவிட்டது அல்லாஹுடைய ஏற்பாடு. சொல்றாங்க, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபாஹுக, மகனே உன்னை அறுப்பதை போல் நான் ஒரு கனவு கண்டேன். பிறகு அந்த கனவு நிறைவேற்றப்பட்டது. அறுப்பதற்காக வேண்டி கத்தியை வைத்து விட்டார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆடை கொண்டு